ஓகே, நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்? ஓகே, எங்கட கலாச்சாரத்தை மாற்றுறாங்க, கலை பாரம்பரியம் எங்கட பூர்வீகம் இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றுறாங்கன்னு சொல்லி தான் நம்ம சண்டை பிடிச்சோம், அனுப்பினோம், சுதந்திரம் தந்து போயிட்டாங்க. ஓகே, இந்த 76 ஆண்டு காலத்துக்குள்ள இங்கே இருந்த இனங்களுக்கு இடையில சண்டைகள் வரலையா? இன அழிப்புகள் நடக்கலையா? யுத்தங்கள் வரலையா? அதாவது மொழி திணிப்புகள் இங்கே நடக்கலையா? இன அழிப்புகள் இங்கே நடக்கலையா? இதே ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் எத்தனை வகைப்பட்ட ஜாதிகள் ஆக அங்கே நம்ம இந்த இனங்கள் பிரிஞ்சிருக்குது. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு அட்டூழியங்கள், இதெல்லாம் இல்லையா? அப்போ நம்ம அவன்கிட்ட இந்த சுதந்திரத்தை வாங்கி நம்ம சூப்பராக இருக்கிறோமா? இதே எப்பயா யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? அல்லது இதை யோசித்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றா யோசிச்சிருக்கிறீங்களா? நம்மளை மாதிரி பொருளிலேருந்து சுதந்திரம் வாங்கினாக்கள் தான் சிங்கப்பூர். அப்போ அவங்க எப்படி முன்னேறினாங்க? அணுகுண்டு போட்டு அழிந்த ஒரு நாடு தான் ஜப்பான். அதை எப்படி முன்னேறினாங்க? யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஸோ கொஞ்சம் குழம்பிக்கொள்ளாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரி அல்லது ஒரு நாடு ஒரு சிறந்த முறையில் நடக்கணும், அந்த திட்டங்கள் கட்டமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கணும், இன்னும் பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கணும் என்று சொன்னால், அல்லது புது விதமான மக்களை புதிய பாதையில் அல்லது ஒரு எப்படி சொல்கிறது, தொழில்நுட்பத்தை நோக்கிய அல்லது ஒன்றிலிருந்து இன்னொரு மாறுபட்ட விதமான வளர்ச்சி இருக்கணும் என்று சொன்னால் நாடு சரியான முறையில் இயங்கணும். ஸோ நாடு சரியான முறையில் இயங்கணும் என்று சொன்னால் அந்த நாட்டில் காணப்படுகின்ற டேக்ஸ், இந்த சட்ட திட்டங்கள், இந்த வணிகம் சார்ந்த சட்ட திட்டங்கள், ஒரு நல்ல ப்ராடக்டை இங்கே முதலாவது ப்ரொடியூஸ் பண்ணணும், பிறகு அதை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அல்லது ஒரு லோ ப்ரைஸில் இருக்கிற அல்லது ஒரு இந்த மக்களுக்கு இது யூஸ் அப்படின்னு சொல்கிற சில பொருட்களை வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணணும், அதை இங்கே நம்மளுக்குள்ளே விற்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு முன்னேற்ற பாதை. ஒரு நாடு நடத்துறதுக்கு நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அல்லது வெளியிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நம்மளோட நோக்கம் என்ன? நம்மளை அடுத்தடுத்த திட்டங்களுக்கு கொண்டு போகிறது. ஸோ அடுத்தடுத்த திட்டங்களுக்கு கொண்டு போகிறோம் என்று சொன்னால் அது ஒரு விதமான மாற்றம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஓகே, ஸோ 1400 1500களில் இந்த மேற்கத்திய நாடுகள், அதாவது இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் அல்லது இந்த நாடுகளை நோக்கிய இந்த மேற்கத்திய நாடுகள பயணங்கள், அல்லது ஒரு வணிகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த இன்னொரு நாடுகளை கண்டுபிடிக்கின்ற, அல்லது நாம் மட்டும்தான் வாழ்கிறோமா, எல்லா இடங்கள்லேயும் மக்கள் இருக்கிறாங்களா என்ற பலவிதமான நோக்கங்களில் புறப்பட்டவர்கள் தான் இந்த நம்ம படித்த ஆங்கிலேயர்கள், ஒல்லாந்தர்கள். ஸோ இவங்க இங்கே வாராங்க. இங்கே மட்டுமில்லை, இந்த கிழத்திய நாடுகளுக்கு வாராங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, இப்படி இந்தியாவில் எல்லா பக்கங்களுக்கும் பறந்து விரிகிறாங்க. அப்போ இங்கே வந்து அவங்களுக்கு இங்கே இருக்கிற ப்ராடக்டோட அருமைகள் தெரியுது. இயற்கை மூலிகைகள் அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு வித தொகையான கனிம வளங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க இங்கே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ, ஓகே இது ஒரு நம்ம ப்ராடக்டாக நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லி தேயிலை அப்படி இப்படி கருவா இந்த விஷயங்கள் இங்கே இருக்கிறதோடு சேர்த்து அவங்க தேயிலைகளை பயிரிடுறாங்க. ஸோ இதுக்காண்டி நம்மளோட வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த பணியாளர்கள் தான் நம்மளோட இந்திய வம்சாவளி, அவங்கள இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி இந்த இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்படி நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த மேட்டர் நான் இங்கே கதைக்க வர மேட்டர் என்னன்னு சொன்னால், இது சாதாரணமான ஒரு விஷயம். அப்போ இந்த சாதாரணமான விஷயத்துக்குள்ள சில இப்போ இப்படி நம்ம ஒரு தமிழ் அல்லது நம்மள்கிட்ட நிறைய பண்புகள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், வெளிப்பாட்டு தலங்கள் அப்படி இப்படின்னு நம்மளையே பிரதிநிதித்துவப்படுகின்ற அல்லது நம்மளுடைய பாரம்பரியத்தை காட்டுற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்கள் வந்த வருகையினால் இது வெறும் தமிழ் மட்டுமில்லை, எந்தெந்த நாடுகளில் அந்தந்த
பூர்வகுடி இருந்தாங்களோ அவங்களோட எல்லா சர்க்கிளும் மாறுபட்டிருக்கும். அப்போ இதை எதிர்த்து இந்த விஷயங்களை பாதுகாக்கிற எண்ணம் கொண்ட மக்கள் எதிர்த்திருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம பார்க்குற சில கதைகள் தான் நம்மட கட்டபொம்மனோ அல்லது இந்த மராட்டியரோ அல்லது நிறைய மன்னர்கள், ஓகேங்களா? ஸோ நிறைய மன்னர்களை எதிர்த்தாங்க. ஓகே, இப்போ மேட்டர் சரி, இவங்கள் அப்போ எதிர்த்தாங்கள். இந்த எதிர்த்த நாடுகள் எல்லாத்தையும் ஓகே நம்ம செய்கிறது பிள்ளை, இது நம்ம இல்லை ஒரிஜின், நம்ம இங்கே வந்து இதை பார்த்துருக்கிறோம், இதை செஞ்சிருக்கிறோம், இதை சில விஷயங்கள் மாறி இருக்குது, இவங்களை இவ்வளவு ஒரே போராட்டமாக இருக்குது, நம்ம பீஸான ஒரு ஆட்சி நடக்க இல்லாமல் இருக்குது, நம்ம விட்டுட்டு போவோம்னு சொல்லி எல்லாருக்கும் சுதந்திர தினத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே இன்னொன்று விஷயம் விளையும் கொள்ளுங்க, சுதந்திர தினம் அப்படி என்றது இந்த கீழே நாடுகளுக்கு மட்டுமில்லை. யூஎஸ் யூகே இந்த இவங்களை தாண்டி இந்த நெதர்லாண்ட், இந்த டச் அப்படியான இந்த நாடுகளை தாண்டி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இவங்க சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நாடு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்குது. அதுகளில் தான் நம்மளும் இந்த இந்தியா இலங்கையெல்லாம் நம்ம 1948 47 நமக்கெல்லாம் சுதந்திர தினம் கிடைச்சிச்சு. ஓகே, அப்போ சுதந்திர தினம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எந்த கேள்வி இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்கு நம்மட பாரம்பரியம் பண்பாடு பழக்க வழக்கங்களை மாற்றினாங்கள், நம்மள்ட மொழி திணிப்புகள் இருந்துச்சு, இது இன திணிப்புகள் இருந்துச்சு, இது அப்படி என்று சொல்லியெல்லாம் நமக்கு சுதந்திர தினம் தந்ததுக்கு பிறகு நம்ம சரியா இருக்கிறோமா? அல்லது எங்கள்கிட்ட நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வரி வாங்குறீங்க, நாங்கள் வரி தர மாட்டோம் அப்படிலாம் சொல்லி தான் நம்ம சண்டை பிடிச்சோம். அப்போ இதுக்கு பிறகு நம்ம சுதந்திர தினம் வாங்கினதுக்கு பிறகு நாமளாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளை ஆட்சி செய்கிறதுக்கு நம்மளை ஒரு ஒரு யூனோ அந்த ஒரு ப்ரொடக்டிவ் வேக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு நம்மளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறோம் அமைப்பு வேணும். அதுக்கு தான் நம்ம வைக்கிற பேர் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் நடக்கணும்னு சொன்னால் அல்லது கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அதுக்கு தேவையான நிதி வேண்டும். ஸோ நிதி வேண்டும் என்று சொன்னால் நம்மள்கிட்ட இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கவர்மெண்ட் நடத்துறதுக்கு இன்னொரு நாடு நமக்கு தராது. ஓகே, அப்போ எப்படி நம்மளோட கவர்மெண்ட் நம்ம நடத்தலாம்? ஓகே, நம்ம ஒரு சேவிஸை கொடுக்குறது, அந்த சேவிஸில் நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொள்கிறேன். ஓகேங்களா? எப்படி சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பைக் கொண்டு வாங்குறீங்க, அந்த பைக் யார் யூஸ் பண்ணுறா? நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பைக்குரிய காசை யார் கொடுக்குறா? நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ எப்படி அந்த பைக்குக்கு இவ்வளவு விலை வருது அல்லது என்ன இந்த பைக்கால் கவர்மெண்ட்டுக்கு வருது? ஓகே, அப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பைக் கொண்டு இறக்குமதி செய்கிறீங்க. அதை இறக்குமதி செய்யக்கூட ஓகே, நீ இந்த நாட்டில் நீ ஓடணும்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட்டுக்கு நீ இவ்வளோ பே பண்ணணும். அதை எப்படி பே பண்ணுறீங்க? ஓகே, இந்த பைக்குன்னு சொன்னால் இந்த சிசிக்கு இவ்வளோன்னு சொல்லி பைக்கில் இருந்து ஒரு விதமான தொகை நீங்கள் கொடுக்குறீங்க. ப்ளஸ் என்ன செய்கிறீங்க? எகெயின் எவ்ரி இயர் நீங்கள் அதுக்குரிய லைசன்ஸ், அதுக்குரிய இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சேவிஸை நீங்கள் அது கூட பெற்றுக்கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அந்த காசுக்கு கவர்மெண்ட்டு போகுது, அந்த காசை வச்சு கவர்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் செய்யுது. இது நான் சொல்கிற சிம்பிளான உதாரணம். ஸோ இப்படி இங்கே ஏராளமான சேவிசஸை கவர்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்குது. ஓகே, இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இப்போ நான் வெங்காய கணக்கு, ஏன்டா இங்கே நிறைய வெங்காயங்கள் இருக்குது தானே, ஸோ நான் வெங்காய கணக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் இருந்து நம்ம பெரும்பாலும் வெங்காயம் இறக்குமதி செய்கிறோம். அப்போ நம்ம பாகிஸ்தான்லேருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யக்கூட அங்கே ஒரு வெங்காயத்தில் அங்கே ஒரு கிலோ வெங்காயத்துடைய அப்ராக்சிமேட்டான விலை ஒரு 90 ரூபா 95 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு ஒரு LKR ஒரு ருப்பீஸுக்கும் ஒரு பாகிஸ்தான் ருப்பீஸுக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹1 18%, ₹20 தான் நம்மளோட ஸ்ரீலங்கன் காசு, அவங்களோட பாகிஸ்தான் ₹1. ஸோ பெரிய பிக் டிஃப்ரெண்ட் இல்லை. அப்போ அங்கே பாகிஸ்தானில் ஒரு கிலோ வெங்காயம் 90 ரூபா. ஆனால் அதே வெங்காயம் 1 கிலோவை
பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வர வெங்காயத்தை நீங்கள் ஸ்ரீலங்காவில் வாங்குவீங்களா இருந்தால் 250 ரூபா வரைக்கும். அப்போ அதுக்கு என்ன என்ன சேஞ்ச் ஆகுது? ஓகே, அங்கேருந்து யாரோ ஒரு ஆள் எடுத்து இங்கே ஸ்ரீலங்கா போர்டர் வரைக்கும் கொண்டு வராங்க. ஸோ இவங்களுக்கான இந்த ஷிப்மெண்ட் இன்சூரன்ஸ் இப்படியான ப்ரைஸ் இருக்க போது திரும்பி இவர் இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூட ஓகே நீ எந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரா, அப்போ உனக்கு இவ்வளவு விதமான வரி, ஓகே 10 வீதமா 15 வீதம். இப்போ அது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற அக்ரிமெண்ட். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அனுர குமார திசாநாயக்கருடைய இந்த அரசாங்கம் யூஎஸ்லேருந்து வர இம்போர்ட் பண்ணுறதுக்கான சில டேக்ஸுகளை கூட்டிருக்கி குறைச்சிருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இதுகள் தான் அந்த விஷயம். அப்போ இவர் ஒரு விதமான டேக்ஸ் வச்சிருக்கிறார். அது ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு இடையில் சில ஒப்பந்தங்கள் இருக்கலாம். அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு விதத்தை இவர் கொடுக்க இந்த வரியையும் சேர்த்து வார பொருளுக்கு இன்னும் ஒரு விலை ஏறும். ஓகே, பிறகு இதை வாங்குகிற ஒரு ஹோல்சேல்காரன் அல்லது யூனோ அந்த மெயின் சென்டர் இவங்கள் இன்னும் ஒரு விதமான விலை வைப்பாங்க. ஓகேயா, பிறகு எண்ட் யூசர் நம்ம வாங்குறாங்களே ஒரு 250 ரூபா 300 ரூபா கிலோ வந்து கொண்டிருக்கு. இது நான் இன்றைக்கு வீடியோ போடுறேன், அதாவது ஆகஸ்ட் 27 2026 ஒரு விதமான ப்ரைஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உலக பொருளாதாரத்தில் டாலரோட வீழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இது கூடி குறையலாம். ஸோ இதுதான் சிம்பிள். ஓகே, நான் இது சொன்ன ஒரு சும்மா ஒரு நார்மலான வாகனம் வாங்குறதுக்கும் ஒரு வெங்காய கணக்கு. அப்போ நம்ம இங்கே டேக்ஸ் கொடுக்கலையா? கொடுக்குறோமா கொடுக்கலையா? ஓகே ஓகே, இது ஒரு பாயிண்ட். ஓகே, இது ஒரு பாயிண்ட். நம்ம வாங்குற ஒரு வெங்காயமும் ஒரு வாகனத்தையும் இப்போ நேற்று முந்தின நாள் அறிவிச்சிருக்காங்க, போன வருடங்கள் அல்ல அதுக்கு முதல் வருடங்களுக்கு வாங்கின வாகன இறக்குமதி செஞ்சதால் வந்த வருமானம் இந்த வருடம் அல்லது போன வருடமான முழு வருமானம் இந்த வருடத்தில் 6 மாதத்திலேயே அச்சீவ் பண்ணப்பட்டு அவ்வளவு டேக்ஸ். ஓகே, ஸோ அதை விடுங்க. அப்போ இப்படி கவர்மெண்ட்டுக்கு வார வருமானம் வரியால் சொல்ல முடியாத எண்ணிலடங்காத கோடிகள். ஓகே, இதுக்கு நம்ம வெள்ளைக்காரன் அனுப்புறது இங்கேருந்து எங்கிட்ட இருந்து நீ வரி வாங்குறாய். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ள. அப்போ இன்னும் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கொள்ளுங்களேன், ஸ்ரீலங்காவில் அல்லது இந்தியாவில் பல ஏராளமான ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் மார்க்கெட்டிங் ஊடாக ஏராளமான கோர்ஸுகளை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது அஃபிலியேட், நம்மளோட லோக்கல் லெக்சர்ஸை வச்சுக்கொண்டு அவங்களோட சர்டிஃபிகேட் நேமில் நம்ம இங்கே கோர்ஸுகள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இது நம்ம அங்கேருந்து இவரை நார்மலாக எடுக்கிற ப்ரைஸ், இது அஃபோர்டபுள் ப்ரைஸ். சிலது இன்னும் நம்ம சில பேர் இங்கிருந்து பல லட்சங்கள் அல்லது கோடிகளை கொடுத்து நம்ம பொறியினம் போய் படிக்கிறோம். ஏன் நம்ம போகிறோம்? நமக்கு தான் அவங்க சுதந்திரம் தந்தே நமக்கு 76 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஏன் அவங்கள நாடி போகிறோம்? இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்களா? இதுக்கும் நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்லிட்டன் வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு ப்ரைவேட் கேம்பஸ், அல்லது நீங்கள் கவர்மெண்டில் ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க. ஸோ நான் இதுக்குள்ளே டாக்டர்ஸுக்குரிய ஃபீல்டை கொண்டு வரல, நான் சும்மா என்ஜினியர்ஸை மட்டும் எடுக்கிறேன். அப்போ நம்ம சும்மா வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த 4 பேரோட ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆசிரிக்கலாம், அல்லது 4 பேரோட ஸ்லைட்டில் நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 30 லட்சம் கட்டி படிக்கிற வேண்டியவங்க 30-40 லட்சம். ஓகே, இந்த கோர்ஸ் டிஃப்ரென்ஸ் வேறு, சிவிலாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இப்படியான விஷயம். அப்போ இது முடித்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து எங்கே இதுக்குள்ளே தான் லேண்ட் ஆகி ஆகணும், ஸ்ரீலங்காவில் நம்ம ஒர்க் எடுக்கணும்னு சொன்னால் அந்த ஒர்க்குக்கு என்ன மாதிரி சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரைனிங்னு சொன்னால் 25,000 அல்லது 30,000 6 மாதம் ட்ரைனிங். பிறகு நீங்கள் லேண்ட் ஆகிற கம்பெனிஸை பொறுத்து நீங்கள் பெரிய பெரிய சேலரி பார்க்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு 90 வீதமான ஆக்கள், இந்த 10 வீதமான ஆக்கள் தான் இந்த பெரிய பெரிய பிக் கம்பெனிஸில் என்ன சொன்னால் அவங்க நல்ல ஜிபிஏ அவங்க படிச்சிருப்பாங்க, நிறைய பேக்ரவுண்ட் இருக்கும், பின்புலம் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த நெட்வொர்க், இவங்க பெரிய பெரிய கம்பெனியில் லேண்ட் ஆகிடுவாங்க. இந்த 90 வீதமான ஆக்கள் அகெயின் இதுக்குள்ளே தான் போராடி ஆகணும். அப்போ இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ வரும்? நீங்கள் 30,000 25,000 ட்ரைனிங் கொடுப்பாங்க, பிறகு மாதம் 55,000 60,000
அங்கால திருப்பி ஒரு 1 இயர், திருப்பி அங்கால ஒரு தரம் கூட்டினாங்கன்னு சொன்னால் 2-3 வருஷம் ஒரு 80,000 85,000. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இவ்வளோ காலம் கொடுத்து படித்து இதே காலத்துக்குள்ளே நம்ம வாழக்கூட ஒரு சாதாரண மனுஷனா அவனுடைய அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து அவன் திருப்தியான வாழ்க்கை வாழுவானான்னு கேட்டால் சீரோ இல்லை. நிறைய சாக்ரிஃபைஸ். நம்ம இன்னொரு ஆக்கள் வாழ்கிற அந்த விஷயங்களை பார்த்து தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, இந்த விஷயங்கள் இந்த நாட்டில் இப்படி இருக்குது, இப்படி இந்த கார் வாங்கியிருக்கிறாங்க, இந்த வாகனம் இருக்குது, அது நல்லா இருக்குது, ஓகே இது விளவு இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த ஆக்களை பார்த்து கொண்டு தான் ஓகே இது இருக்குன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். அப்போ அந்தந்த மனிதன் எப்போ அந்த வாழ்க்கையை வாழ்றேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இருக்கிற சில அரசு ஊழியர்களுக்கு கார் என்பது ஒரு கனவு. ஓகேங்களா? அரச உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு கார் வாங்கணும் என்றது இனி வருங்காலத்தில் கனவு. ஓகே, இதை விடுங்க. இப்போ நம்ம ஃபாரினுக்கு போவோம். ஓகே, இங்கேருந்து சில பேர் கோடிக்கணக்குகள் அல்லது லட்சங்கள் எல்லாம் கொடுத்து இந்த UK, USA இப்படியான இடத்துல படிக்க போகிறாங்க. சில பேர் ஸ்காலர்ஷிப்பில் போகிறாங்க. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க, சில இந்த நக்கலாக இந்த ரைட் அப்ஸ் அதெல்லாம் பார்த்துங்க, அடைய 1 கோடி 1.5 கோடியெல்லாம் கொடுத்து நீங்கள் அங்கே படிக்க போகிறீங்களே, அதுக்கு இதை ஃபிக்ஸில் போட்டு இங்கே காலுக்கு மேலே கால் போட்டு சாப்பிட்டு திரிக்கலாம். அந்த போஸ்ட் போடுறவங்கள மனநிலையை பார்க்குற நேரம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான் அவனுங்க. ஓகே ஓகே அந்த 1.5 கோடி வச்சுக்கொள்ள, நான் சிம்பிளாக ஒரு ஆவரேஜ் 1.5 கோடியை இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால், எகைன் இங்கேயும் நீங்கள் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறதுல இருந்து ஒரு % ஆஃப் டேக்ஸ் நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்தே ஆகணும். சும்மா 10 லட்சம் சொன்னால் ஒரு 20% சொல்லக்கூட ஒரு 2 lakhs நீங்கள் டேக்ஸ். அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஓகே இங்கே மட்டும்தான் டேக்ஸ் இருக்குதா, பொறியினில் டேக்ஸ் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. பொறியினில் டேக்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உழைக்கிறதுல எல்லாம் டேக்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மேட்டர் என்னன்னு சொன்னால், நீங்கள் கொடுக்குற டேக்ஸுக்கு வேர்த் இருக்குது. நீங்கள் அங்கே செய்கிற வேலைக்குத்தான் காசே தவிர நீங்கள் இந்த வேலைக்கு இவ்வளோ காசு அப்படின்ட்டு இல்லை. ஒரு அவரேஜ் எம்ப்ளாயியோட வேஜ், அதாவது கூலி குறிப்பிட்ட மாதிரி நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை. இங்கே வெறும் 25,000 30,000 தான் ஒரு எம்ப்ளாயியோட மாதத்துக்குரிய குறைந்த கூலி கட்டணம். இதை பூர்த்தி செய்கிற மாதிரி அவன் எவ்வளவு சேலரி கொடுத்தாலும் அந்த கம்பெனிக்கு எதிராக நம்ம கேஸ் போட முடியாது. ஏன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு இவ்வளவு கொடுக்கணுமன்றதுக்குரிய வேஜ் இவ்வளவுதான் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ நான் சாதாரணமாக அதை வச்சிருக்கேன்னு சொல்லி கேஸை சிம்பிளாக முடிப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இங்கே மாற்றம் வராத வரைக்கும், சிறந்த தூர நோக்குள்ள சிந்தனை உள்ள தலைவர்கள் வராத வரைக்கும், நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் அல்லது நம்ம என்னதான் ஒரு தனி மனிதனுக்குரிய வருமானம் அதிகரித்தாலும், இந்த நாட்டுக்குரியதும் அல்லது ஒரு பொருளாதாரத்தை சார்ந்தும் ஒரு பீஸ்ஃபுல்லான அவரேஜான ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படி என்று சொன்னால் நமக்கு தூர நோக்குள்ள தலைவர்கள் இதுக்குள்ளே வந்து ஆகணும். ஓகே guys, thank you. See you in the next video.